தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலியுக கர்ணனை இழந்துட்டு பரிதவிக்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. ஒரு மனிதரோட இழப்பு இந்த உலகத்துல பாதி உலகத்தை பயங்கரமா போய் பாதிச்சிருக்கு. அமெரிக்கால இருந்து அழுகுறாங்க, ஸ்ரீலங்கால இருந்து அழுகுறாங்க, மலேசியால இருந்து அவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுமே அந்த ஒரு மனுஷருக்காக ஒரே ஒரு நிமிஷம் கண் கலங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் வாழும்போது எத்தனை உயிர்களை வாழ வச்சிருக்கணும். கரெக்டா? இன்னைக்கு விஜயகாந்த் நம்ம கூட இல்லை அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. காலையில ஒரு 5:30 இருந்து 6:30 மணிக்குள்ள அவருக்கு நிமோனியா அப்படின்னு சொல்லப்படுற லங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய டிசீஸ் பயங்கரமா டெவலப் ஆகி அவர் உயிர் பறி போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் சொல்றாங்க. அவரோட கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு மைல்டா கொரோனா அட்டாக்கும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எண்ட் ஆஃப் த டேல விஜயகாந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கருப்பு தங்கத்தை நாம இங்க இழந்துட்டு நிக்கிறோம். RIP ஃபார் கேப்டன்.